ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பியூவில் நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஒர்க்கை வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயுமே மேலே வந்து சங்கர் சார் வீடியோ போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து மொதல் டாஸ்க்கு, அதாவது கண்டென்ட் ஷேரிங். இதில் வந்து நமக்கு என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா பைமோட் ஆப்பில் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு வந்து போஸ்ட்டாக போடணும். இங்கே பாருங்களேன், சர்ச் த ப்ராடக்ட் டைட்டில்னு இருக்குல்ல. இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம என்னென்னா ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த நேமை காப்பி பண்ணிவிட்டு நேராக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பைமோட் ஆப்புக்குள்ளே போகிறேன். நான் பைமோட் ஆப்பில் போயிட்டு இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும்ல, இப்போ பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த சர்ச் பாக்ஸில் வந்து அந்த டைட்டிலில் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்துடுச்சா. இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிக்கணும். ரிவ்யூனா எப்படின்னா, இதோட அமௌண்ட்டு, இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, என்ன கம்பெனி பிராண்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா நம்ம டைட்டிலோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதாவது மேலே இருக்க டைட்டிலோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போஸ்டர் போட போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ நான் யாராவது என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதில் டவுட்டாக இருந்தாலுமே நம்மளோட எஸ்பிஓ அந்த லிங்க்லேயே நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் நம்ம போஸ்ட்டு போடணுன்னுமே அங்கேயே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ்புக்குள்ளே வந்த உடனே எப்படி ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போடுறதுன்னு நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே பப்ளிக்னு இருக்கான்னு பார்க்கணும். பப்ளிக்னு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இமேஜை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட்டு போடுறதுக்கு வந்து அந்த இமேஜை கிராப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக டைட்டிலு ப்ளஸ் வந்து அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி கிராப் பண்ணிட்டேன். கிராப் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டன் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னா ஹேஷ்டேகு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலில் வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸ் போடணும். நம்ம வந்து இப்போ நிறையா மிஸ்டேக் பண்ணுறதுனால இதாகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த டைட்டிலில் போட்டுடணும். அந்த ப்ராடக்ட்டோட டைட்டில் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ப்ராடக்ட்டோட டைட்டில் என்ன பண்ணுறேன்னா, நான் நம்மளோட எஸ்பிஓலேருந்து வந்து காப்பி பண்ணி எடுத்து வந்து இங்கே போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நம்ம என்னோடய ஓன் வேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் எனக்கு பிடிச்சதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அது கொடுத்துக்கலாம். அந்த ப்ராடக்ட்டு சம்மந்தமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, திஸ் ப்ராடக்ட் நான் எனக்கு பிடிச்ச சென்டென்ஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் அந்த ஆப்பிள் ஸ்டோரில் இருக்குன்னு வந்து மஸ்ட்டு எல்லா போஸ்ட்லேயுமே வந்து நம்ம கண்டிப்பாக அதை நம்ம ஆட் பண்ணணும். அது பாருங்கள், நம்மளோட எஸ்பிஓலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டவுன்லோட் திஸ் பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே கரெக்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு வந்து மொத்தமாக பேஸ்ட் பண்ணணும். மொத்தமாக பேஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஆயிரும். ஹேஷ்டேக்னா எப்படின்னா பாருங்கள், நான் காப்பி பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்தால் தான் ஹேஷ்டேக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஹேஷ்டேக் போட்டிருக்கேன். மொத்தம் 3 போடணும்னு சொல்லியிருக்காங்க, நான் 4 போட்டிருக்கேன். நமக்கு வந்து ப்ராடக்ட் டைட்டில் இருக்குது, நம்ம ஓன் வேர்ட்ஸ் இருக்குது, கீழே வந்து பைமோட் இது கொடுத்தாச்சு, ஹேஷ்டேக்கும் போட்டாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், போஸ்ட் போட்டுட்டேன். நான் இங்கே பாருங்கள், என்னோடது போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய ப்ராடக்ட் இருக்குது, மேலே டைட்டில் இருக்குது. நான் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக வச்சு ப்ராடக்ட் நேமு, ஹேஷ்டேகு கரெக்டாக வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ திருப்பி நம்ம எஸ்பிஓக்குள்ளே வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, டாஸ்க்கு இப்போ சப்மிட் பண்ண போகிறோம். டாஸ்க்கு சப்மிஷனில் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் டாஸ்க்கு நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா, கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கோட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டேன். நான் அந்த கோட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னே நமக்கு எப்பயும் போல் இந்த 1 மினிட் ஓடும். அந்த 1 மினிட் ஓடின உடனே எப்படி உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த 1 மினிட் ஓடிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு கீழே வந்துருச்சா, அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதாவது என்டர் சோஷியல் மீடியா லிங்க், அதாவது லிங்க் என்னென்னா, இப்போ கரெக்டாக நான் போஸ்ட்டு போட்டதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த காப்பின்னு கீழே ஒரு லிங்க் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், காப்பின்னு. அதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு வந்துட்டு அதில் கரெக்டாக அழுத்தி பிடிச்சி பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த லிங்க்கு கரெக்டாக ஆகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஃபைலில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. பாருங்கள், நேற்றும் முடிச்சிட்டேன், இன்றைக்கும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த டாஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுவும் கொஞ்சம் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு டாஸ்க்கோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம். அதே தான், ஒரு நாளைக்கு இது வந்து 2 டாஸ்க்கு பண்ணணும். மார்னிங் ஒரு டாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் ஒரு டாஸ்க்கு பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி தாங்க பாருங்கள், இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னென்னா, அதே மாதிரி ப்ராடக்டை வந்து
காப்பி பண்ணிட்டு போயிட்டு அங்கே சர்ச் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன அமௌண்ட்டில் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது. இப்போ நம்ம ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறோம். அதனால தான் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அமௌண்ட்டு, ப்ரைஸு, அந்த கோடு நம்பரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இதில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு மேலோட்டமாக ஒரு ரீட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டாஸ்க்கு சப்மிட் பண்ண போகும்போது கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம ஃப்ரீயாக ஈஸியாகவே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மேலோட்டமாக எல்லாமே ரீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா திருப்பி வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். பாருங்கள், செகண்டில் கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணோன்னே 1 மினிட் டைம் ஓடும். 1 மினிட் அந்த டைம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கும். பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு கேட்குதுன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் மாறும். அப்போ அதை நம்ம கரெக்டாக பார்த்து இது பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நமக்கு பேமெண்ட்டு அதில் ரிசீவ் ஆகும். நம்ம இதில் தப்பாக பண்ணிட்டோம்னா நமக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல ப்ராடக்ட்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 458ன்னு போட்டுனேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு எந்த பிளாட்ஃபார்மில் நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா மிந்த்ராவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் மிந்த்ராவில் ட்ரெஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி பார்ப்பேன். அதனால் அதை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த டாஸ்க்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுவும் அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை விட இது இன்னும் நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிச்சு. இப்போ 3வது டாஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு டைம் வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வீடியோ வாட்ச் பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான், அதாவது வீடியோவோட டைட்டில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த சேனலோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. என்ன வீடியோன்னு தம்ப்நெயிலோட கொடுத்துருப்பாங்க நமக்கு எல்லாமே. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டைட்டிலை காப்பி பண்ணிட்டு போயிட்டு யூடியூப்பில் போடுறேன். யூடியூப்பில் போட்டோன்னே நமக்கு அந்த வீடியோ வந்துடும். இப்போ பாருங்கள், நான் யூடியூப்பில் போடுறேன். அந்த வீடியோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். அந்த எஸ்பிஐயில் இருக்கிறதும் இதுவும் ஒன்றான்னு செக் பண்ணிக்கிறேன். சேனல் லிங்க் எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் இந்த வீடியோவை பார்க்குறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ கம்பல்சரி நம்ம எல்லாருமே இதை பார்த்தே ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பட்டன் அழுத்தி லிங்க்கை காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ண போகலாம். எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்கு சப்மிட் பண்ண மாதிரி 2வது டாஸ்க்லேயும் இருக்கும். 3வது டாஸ்க்கு மீடியா போஸ்டர்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி 1 மினிட் முடித்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது அந்த வீடியோவோட யூஆர்எல் கேட்குது. நம்ம அங்கே கரெக்டாக காப்பி பண்ணது தான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோமான்னு கரெக்டாக செக் பண்ணி இது பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி நான் சப்மிட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் 3 டேஸாக ஒர்க் பண்ணிட்டேன். 3 டேஸ் ஒர்க் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்துடுச்சு. இப்போ நான் சொன்னது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலனா கூட ஒவ்வொரு டாஸ்க்குக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதையும் ஒன் டைம் கூட செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.